Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சினிமா துறையை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிடக்கூடாது. அதுல அவங்கள சக்கையா அந்த பிரச்சனையை புழிஞ்சி கரும்பு ஜூஸ் மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இழுத்துட்டு தான் அதை விடுவாங்க. இது இன்னைக்கு பாவம் ஒரு பிரபல ஜோடிக்கு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு பிரபலங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய வச்சு அதுல மசாலா சேர்த்து கிண்டி பிக் பாஸ் மாதிரி அதை ஒரு ஷோவா மாத்தி அதுல சம்பாதிக்கிற அந்த மனநிலையை விடணும். ஒரு பக்கம் மனைவி அம்மா இந்த நியாயத்தை கேட்கலையா அப்படின்னு கேட்கறதும், இன்னொரு பக்கம் கணவர் ஐயோ என் பிரச்சனை கேட்கலையான்னு கேட்கறதும். சினிமால இருக்கிறவங்க எல்லாருமே ஒழுக்கம் கெட்டவங்கிறது பப்ளிக்ல பொது பார்வை காலங்காலமாவே இருக்கு. ஆர்டிஸ்ட்னா இப்படிதான் இருப்பாங்க, நீ அவ்வளவு பேசுன இப்ப பாரு அப்படின்னு என் கிட்ட கேக்குறாங்க. கஷ்டமா தான் பேசுறாங்க. பத்தி சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு நான் யார்? என்ன பத்தி சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு மத்தவங்க யார்? பயில்வான் ரங்கநாதன் ஏன் அப்படி ஆபாசமா பேசுறாரு? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? யார் படுக்க அறையிலையாவது எட்டி பார்க்கலன்னா உங்களுக்கு வேற வேலை? ஏன் ஒரு நடிகர் வாழ்க்கையில நீ பேசுற அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்ல? அவரை மாதிரி ஆட்களை இனிமே எப்படி கேள்வி கேட்கறது? Nobody's business. பர்சனல் லைஃப் பர்சனலா இருக்கணும், உங்களுடைய பப்ளிக் லைஃப் பப்ளிக் லைஃபா இருக்கணும். எது பப்ளிக் எது பர்சனல்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். பிரபலங்களை கெஞ்சி கேட்டுக்கிறது, நான் தான் சரி, என் பக்கம் தான் நியாயம் இருக்கு, நான் தான் விக்டிம், மத்தவங்க எல்லாம் கெட்டவங்க, நான் நல்லவ அப்படின்ற சர்டிபிகேட்டை நீங்க மக்கள்கிட்ட பொதுவெளியில கேட்காதீங்க. அந்த கேட்க வேண்டிய இடம் அது இல்ல. என்ன பத்தி நான் கேட்க வேண்டிய இடம் இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ இல்ல. என் குடும்பத்தை பத்தி, என் குடும்ப பிரச்சனைய பேசி தீர்க்க வேண்டிய இடம் சோசியல் மீடியா இல்ல. பாலியல் வன்புணர்வு பண்றாங்க, அதுக்கே வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற சமூகத்துல நான் என்னுடைய கதை இது அப்படின்னு சொல்றேன். எப்படி அது என்ன? பொதுவா சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, குறிப்பா இது செலிபிரிட்டிஸ் மேல அவங்களுடைய லைஃப் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் பூதாகரம் ஆகுது அப்படின்னா அதை பெரிதிப்படுத்தி பேசுறதோ இல்ல அதை பாக்குறது அப்படின்றது ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இது சரியானதா அப்படின்றத பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? நீங்க எங்கேருந்து வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேட்ட கேள்விக்கே நான் உங்களை பாராட்டுறேன் சரவணன். ஏன்னா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா, ஏதாவது பொதுவெளியில இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஃபிகரா இருந்தா, நான் சினிமா ஸ்டாருன்னு சொல்ல வரல, சினிமா ஸ்டார்னா இன்னும் அதிக அளவுல ஒரு ஆர்வம் இருக்கும். பப்ளிக் ஃபிகர் யார் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸு, பிஸ்னஸ் மென்னு, இவங்க பணக்காரங்கர்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே அவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் மக்களுக்கு இருக்கும். அதை ஊடகங்கள் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிடக்கூடாது. அப்படி மாட்டிட்டாங்கன்னா நம்முடைய பொல்லாத ஊடகங்கள் அவங்கள வச்சு அன்னைக்கு டிஆர்பி பார்த்து காசு பார்த்து அதில் அவங்கள சக்கையா அந்த பிரச்சனையை புழிஞ்சி கரும்பு ஜூஸ் மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இழுத்துட்டு தான் அதை விடுவாங்க. இது இன்னைக்கு பாவம் ஒரு ஒரு பிரபல ஜோடிக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஊடகங்களுக்கு மத்தியில யார் பேரையும் கேட்காம பொதுவா ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கே நான் உங்களை பாராட்டுறேன். கலாட்டா மாதிரி மற்றவர்களும் இனி ஒரு பிரபலங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய வச்சு அதுல மசாலா சேர்த்து கிண்டி ஒரு பிக் பாஸ் மாதிரி அதை ஒரு ஷோவா மாத்தி அதுல சம்பாதிக்கிற அந்த மனநிலையை விடணும். ஏன்னு கேட்டா அது எஸ் மக்கள் கேட்குறாங்க, நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா மக்கள் 1000 கேட்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அரசே மதுவை விற்குது. அரசு விற்குதுங்கிறதுனால அது நியாயமும் கிடையாது, மக்கள் கேட்குறாங்கங்கிறதுனால அது நல்லதும் கிடையாது. சரிங்களா? ஸோ தவறுகளை நம்ம திருத்த முயற்சி பண்ணலாம், ஆனால் பிரச்சனைகளை பெருசாக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ இது ஊடகங்களுக்கு ஒட்டுமொத்தமான, ஏன்னா என்ன ஒரு 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 இதில் கேட்டாங்க,
பலானவங்க பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாகரிகம் கருதி நான் வாய மூட ஒரு குடும்ப பிரச்சனை அது வந்து தெருவுக்கு வந்துருச்சு. அதுல நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேக்குறாங்கன்னா, என்ன என்ன பேசுறதுங்க? எல்லாரும் தெரிஞ்சவங்க வேற. ஆனா, இதுல ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா, அ ஊடகங்கள் கூட தானா கேட்கறதில்ல. அது தெருவுக்கு வந்தப்புறம் தான், அது ஒரு பொது பிரச்சனை ஆனப்புறம் தான் கேட்குறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அந்த வீட்டு வாசலுக்கு பின்னாடி இருக்கிற வரைக்கும் யாரும் அத பத்தி கேட்க முடியாது. அது தெருவுக்கு வந்து பொது சண்டையாயி, ஒரு பக்கம் மனைவி, "அம்மா இந்த நியாயத்த கேட்கலையா?" அப்படின்னு கேட்கறதும், இன்னொரு பக்கம் கணவர் வந்து, "ஐயோ! என் பிரச்சனைய கேட்கலையான்னு" கேட்கறதும், அதனால தான் வந்து எல்லாருக்கும் சரி ஓகே. இவங்களே வந்து பொது வெளியில பேசுறாங்க. அப்ப நாம எல்லாரும் நாம என்ன வேணா பேசலாம். அப்படிங்கிற ஒரு இத குடுத்துருது. அ அ எல்லாருக்கும் அந்த ஒரு ஒரு உரிமைய குடுத்துருது அது. அது உரிமை கிடையாது. பட் சமுதாயத்துல எல்லாரும் நாகரிகமா, "சி நீங்க உள்ள போய் இத தனிப்பட்ட முறையில நீங்க பார்த்து சரி பண்ணிக்கோங்கன்னு" சொல்ல மாட்டாங்க. வந்துருச்சுன்னா விதவிதமா டீல் பண்ணுவாங்க. அதனால நான் அ பிரபலங்கள கெஞ்சி கேட்டுக்கிறது, இது நான் என்னுடைய என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் கேட்கறது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், மக்களுடைய ஆதரவையோ, இல்ல உங்களுக்கான அந்த ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அ நியாயப்படுத்துதல். அத வந்து பொது வெளியில பண்ணாதீங்க. அ உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. இப்போ தற்கொலை எண்ணம் இருக்குன்னு வைங்க. நீங்க வந்து தயவு செஞ்சு யார வேணா கேளுங்க. அது உதவி. ஆனா, நான் தான் சரி, என் பக்கம் தான் நியாயம் இருக்கு. நான் தான் விக்டிம். மத்தவங்கலாம் கெட்டவங்க. நான் நல்லவ. அப்படின்ற சர்டிஃபிகேட்ட நீங்க மக்கள்கிட்ட பொது வெளியில கேட்காதீங்க. அந்த கேட்க வேண்டிய இடம் அது இல்ல. என்ன சரவணன்? என்ன பத்தி நான் கேட்க வேண்டிய இடம் Instagramமோ, Twitterரோ இல்ல. என் குடும்பத்த பத்தி, என் குடும்ப பிரச்சனைய பேசி தீர்க்க வேண்டிய இடம் சோஷியல் மீடியா இல்ல. பாலியல் வன்புணர்வு பண்றாங்க. அதுக்கே வந்து வெளிய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற சமூகத்துல, அ நான் என்னுடைய கதை இது அப்படின்னு சொல்ற எப்படி அது என்னத்த அததான் நம்ம வெளிய சொல்லணும். அத சொல்றதில்ல. இத வெளிய சொல்லக்கூடாது. இத சொல்றோம். இது வந்து ஒரு அப்சைட் டவுனா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். எனக்கு வந்து நான் என்ன பத்தி ஒரு டெஃபமேட்டரியா ஒரு ஒரு கிறுக்கன் பேசிக்கிட்டு இருக்கான். ஊடகவியலாளர்ன்னு பேர்ல. அவன பத்தி நான் போய் கேட்கிறேன். இவன் மேல நம்ம கேஸ் போடுவோம்ன்னு. வேணாம். நீ பிரபலம். யாரோ ஒருத்தரா இருந்தா அவங்க வந்து கேஸ் போடலாம். ஏன்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். நீ பிரபலம். உனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில உனக்கு நெறைய தலைவலி கிடைக்கும். உன்னுடைய நீ சரியோ, ரைட்டோ இந்த உலகம் உன்ன பார்த்து அது தானா ஒரு மீடியா ட்ரையல் வைக்கும். அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. நஷ்டமே இல்ல. பிரபலமா இருக்கும் பொழுது உனக்கான சுதந்திரங்கள் குறைவு. உனக்கான சட்ட உரிமைகள் அதேதான். ஆனா அத பயன்படுத்தக்கூடிய சுதந்திரம் உனக்கு குறைவுன்னு லாயர் என்கிட்ட சொல்றாருங்க. நான் கத்துறேன். இல்ல, இல்ல தப்பு செஞ்சது அவன். நான் தான் வந்து பாதிக்கப்பட்டவ. எனக்கு நியாயம் வாங்கி குடுன்னு நான் கத்துறேன். அதுக்கு பைய போன்னு எனக்கு அறிவுரை குடுக்குறாங்க. நியாயம் இருக்கிற இடத்திலேயே அப்படி இருக்கும் பொழுது, இரு அடல்ட்ஸ் ஆ 2 பெரியவங்க தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்ல 2 பேரும் நல்லவங்க தான். சரிங்களா? யாரும் வந்து அவங்க என்ன கொலை குற்றவாளியா? கஞ்சா வித்தாங்களா? 2 பேருக்கு நடுவுல ஒரு கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாட நீங்க ஏன் வெளிய வந்து தெருச்சண்டை ஆக்குறீங்க? சரிங்களா? அது தவறு. இது ஏன் நான் தவறு சொல்றேன். நம்பர் 1 பிரபலமா இருக்கிறனால தவறு. மத்த ஃபேமிலி கோர்ட்ல செட்டில் பண்ண வேண்டிய விடயத்த நீங்க மீடியா கோர்ட்ல கொண்டு வர்றது பிரபலமா இருக்கிற நீங்க எதுக்கு குடுக்குறீங்க? அடுத்தவனுக்கு எதுக்கு அவல் குடுக்குறீங்கன்னு நான் கேட்பேன் 1. 2வது உங்க குடும்பத்தையும் நினைக்கணும். உங்க குடும்பத்துல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க. அவங்களோட குடும்பங்களை எல்லாம் பாதிக்கும்.
உங்களை நீங்க பெத்த பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது பின்னாடி பேசுவாங்க, முன்னாடி பேசுவாங்க. அந்த குழந்தைகள் வளரும் ஒரு வயசுல இருக்கிறாங்க. அவங்களுடைய இதை பாதிக்கும். இதையும் நான் என் சொந்த அனுபவத்துல சொல்றேன். என்ன தூக்கி உள்ள போட்டாங்க. உடனே நான் யாரை கட்டியிருக்கேன், நான் யாரை பெற்றிருக்கேன் அப்படின்னு இங்க எல்லாம் தேடுறாங்க. நல்ல காலமா ஏதோ நமக்கு வந்து அந்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. நம்ம நன்றியோட அதை நினைச்சு பார்க்குறோம். கடவுள் நன்றி, ஊடக விளையாடல ஒரு பத்திரிகை தர்மம், அதனால ஏதோ என் பிரைவசி காக்கப்பட்டிருக்கு. பட் நானே வந்து எல்லாத்தையும் நானே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் போய் ஏன் என்னை பத்தி பேசுறேன்னு கேட்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? இதை வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன். பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்கு. எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா நீங்க நினைக்க வேண்டியது உங்களை பத்தி இல்ல. ரொம்ப மன்னிக்கணும். உங்களுக்கு வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா உங்களுக்கு இதுதான் சரின்னு தோணலாம். ஆனா நீ சாரி பாஸ், பிரபலங்களை இல்லாதவங்க கூட தங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காதல் வாழ்க்கைய, திருமணத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அது நமக்கு சரின்னு தோன்றது எல்லாத்தையும் பொது வெளியில செய்ய முடியாது. இல்ல ஓகே மேம். இது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. அவங்க எப்படி இத அணுகணும் அப்படின்றது. இன்னொன்னு பொது மனப்பான்மை பத்தியும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கோட மைண்ட் செட் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்குறீங்க. உளவியல் ரீதியாவே இத நம்ம ஐயோ! அத ஏன் கேட்குறீங்கங்க? சினிமால இருக்கிறவங்க எல்லாருமே ஒழுக்கம் கெட்டவங்கங்கிறது பப்ளிக்ல அப்படின்னு புரியோடு ஒரு போன பொது பார்வை காலங்காலமாவே இருக்கு. பெண்கள்னா அவங்க வந்து எது இப்படி அவங்க வந்து ரொம்ப லூஸா இருப்பாங்க. அ லூசுன்னு சொன்னா ரொம்ப எந்த ஒரு விதிமுறைகளையும் ஒழுக்க நெறிகளையும் அவங்க வந்து பெருசா மதிக்க மாட்டாங்க. ஆம்பளைங்கன்னா அவங்க வந்து குடும்பத்துக்கு உகந்தவர்களா இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு ஒரு பொது பார்வை புரையோடி போயிருக்கு. இதுக்கு வந்து நாம வந்து உதாரணங்களை எடுத்து மொத்தமா அவங்கள பாத்தியா, இவங்கள பாத்தியா, அவங்கள பாத்தியான்னு எல்லாரையும் வச்சு புள்ளி விவரம் வச்சு சொல்லி நிரூபிச்சா கூட ஆர்டிஸ்ட்னா இப்படிதான் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் குடும்பம்னா இப்படிதான் இருக்குன்ற ஒரு பார்வை ஆல்ரெடி இருக்கு. அத வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி, வலு சேர்க்கிற மாதிரி எதையா வந்தா உடனே நீ அவ்வளவா பேசுன, இப்ப பாரு அப்படின்னு என்கிட்ட வந்து கேக்குறாங்க. கஷ்டமா தான் பாஸ் இருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் இல்ல இல்ல இல்லன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்பொழுது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதை தாண்டி நான் சொல்றேன், சிறுமிகளை கூட நம்ம சமுதாயத்துல விட்டு வைக்கிறது இல்ல. விஜய் சேதுபதி அவர்களுடைய மகளை எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க, குஷ்பு மேடம் அவர்களுடைய மகளை எவ்வளவு இங்க ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துதான் நாலாம் உஷாரான. ஓ ஐயோ, இங்க வந்து அப்பாவி குழந்தைங்களை கூட ஒரு ஃபாதர்ஸ் டேக்கு கூட அவங்க முகத்தை போட்டுக்கூடாது, அதை என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்து அதை யூஸ் பண்றாங்க தப்பா அப்படிங்கிறத நான் அங்க பார்த்தேன். அதனால தான் எனக்கு வந்து இது வந்து இது பஞ்சாயத்து ஷோ கிடையாது. 2 பேரை உட்காத்தி வச்சு நம்ம நியாயம் சொல்றதுக்கு. குழந்தைங்க பெத்தவங்க, நம்முடைய குழந்தைங்க, இவங்களுக்கு வந்து 2 பேருக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா சுதந்திரம் இல்ல. அவங்க எல்லாரும் அறிக்கை கொடுக்க முடியாது. அந்த வகையில நான் இன்னொரு ஜோடியா, அதையும் நான் பேர் சொல்லல, நான் அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஜோடி. அவங்க மாமனாரும் ஒரு நடிகருக்கும் ஒரு இயக்குனருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் கப்பல். அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருது. அப்போ அதை வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்த அவர் மாமனார் எல்லாரையும் கேட்குறாங்க. அது ஒரு பெரிய நியூஸ். அவங்க அதை ஹேண்டில் பண்ணது மெச்சூரா இருந்தது. ஸோ அந்த மாதிரி அணுகுனா பிரச்சனை இல்லை அப்படின்றது. எதுக்கு நாம நியாயம் கேட்கணும்ன்ற, நான் நல்லவ அப்படின்னு உலகத்துக்கு எதுக்கு தெரிய வைக்கணும்? அது வந்து ஒரு நீதிமன்றத்துல அதுக்கான செயல்பாடுகளை செய்ய போறோம். ஒரு விவாகரத்து பிரச்சனைனா, இல்ல விவாகரத்து இல்ல, எனக்கு குடும்பத்தோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாலும், இத படிக்கிறவன் வீடியோ பாக்குறவனா வந்து சேர்த்து வைக்க போறான்? மீடியா ட்ரையலுங்கிறது எதுக்கு தெரியுமா சோசியல் மீடியா போகணும்? ஏதோ நம்ம கன்சியூமர் பிரச்சனை,
யாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, நமக்கு அவங்கக்கிட்ட நீதி கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா போடலாம். நான் ஒரு பொருள் வாங்கினேன், அந்த பொருள் ரொம்ப தண்டமா இருக்கு, எனக்கு வந்து அதுக்கு ரீஃபண்ட் கொடுக்குங்க அப்படின்னு கேட்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனா இல்லைன்னா உங்களை பத்தி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நான் யார்? என்னை பத்தி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு மத்தவங்க யார்? அது அது ரொம்ப தவறான போக்கு. உலகத்தை வந்து பிக் பாஸ் ப்ரோக்ராமா மாத்தக்கூடாது. அது இங்கேருந்து ஆரம்பிக்கும் பொழுது இங்கேருந்து தான் நம்ம அதுக்கான இதை இப்போ நம்ம கேட்குறோம்ல, பயில்வான் ரங்கநாதன் வந்து ஏன் அப்படி ஆபாசமா பேசுறாரு, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? யார் படுக்க அறையிலையாவது எட்டி பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து வேற வேலை? ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே வந்து இட்டுக்கட்டுனது தான். ஏன் நீ ஒரு நடிகை பத்தி பேசுற, ஏன் ஒரு நடிகர் வாழ்க்கையில நீ பேசுற அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்ல. அவரை மாதிரி ஆட்களை இனிமே எப்படி கேள்வி கேட்கறது? அவர் சொல்லுவார், நீங்க தானம்மா சொல்றீங்க, நீங்க தான் பேசுறீங்க, நான் நீங்க பேசுனதான் நான் பேசுறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுவாரு. அங்கதான் நம்ம வந்து முரண்படும். அந்த இடத்துல கொஞ்சம் சுதாகரிச்சு நடந்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பா இருக்கும். நோபடிஸ் பிசினஸ். பர்சனல் லைஃப் பர்சனலா இருக்கணும், உங்களுடைய பப்ளிக் லைஃப் பப்ளிக் லைஃபா இருக்கணும். எது பப்ளிக் எது பர்சனல்ங்கிறதை ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அது மாணவர்களா இருக்கட்டும், குறிப்பா மாணவர்களுக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து அவங்க இன்ஸ்டா கல்ச்சர் போனோடய சுத்திட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சாப்பிடுறதுல இருந்து தூங்குற வரைக்கும் பாத்ரூம் போறது ஒண்ணுதான் இன்னும் அந்த அது கூட சிலர் பண்றாங்க. எல்லாத்தையும் போனோடய ஓடிட்டு இருக்காங்க. அந்த அந்த கலாச்சாரம் தப்புங்க, ரொம்ப டேஞ்சர். அது சமுதாயத்துக்கு எந்த விதமான நலனும் கிடையாது, நமக்கும் தனிப்பட்ட வகையில அது ரொம்ப டேஞ்சர். நன்றி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.